ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹூபாட் கலெக்ஷன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹூபாட் எம்ப்ராய்டரி கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் அப்டேட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, போன வீடியோலேயே வந்து நம்ம கேலண்டர் ஹூபாட்டுக்கான டிசைனை வந்து நம்ம மேக் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல. இன்னைக்கு வந்து அந்த கேலண்டர் ஹூபாட்டில் க்ரூம் அண்ட் பிரைடை வந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு ஃபேப்ரிக்கில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரேமில் நல்லா போட்டு டைட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃபேப்ரிக் எங்கிட்ட வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இந்த க்ரூம்க்கு வந்து சாரீ மாதிரி இப்போ நம்ம ட்ரேப் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட என்ன கலர் கிளாத் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட க்ரீன் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து இல்லை, அந்த ஃபேப்ரிக்கு மேட்சாக. ஸோ அதனால் நார்மல் சூவிங் த்ரெட் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து நான் 4 லேயராக வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாரியோட ப்ளவுஸ்க்கு வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேருக்கு வந்து எம்ப்ராய்டரி போட்டுடலாம். ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் கலர் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் கூட யூஸ் பண்ணலாம், பட் அவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளுக்கு தெரியாது. அதனால நான் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பிரைட், அதனால் நம்ம ஷால் போட்டு கவர் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் பன் ஹேர் ஸ்டைல் தான் வந்து இந்த டாலுக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்பர் பார்ட்டில் வந்து நம்ம சாட்டின் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக வந்துட்டு இந்த சாட்டின் ஸ்டிச் போடும்போது இந்த த்ரெட்டோட லேயர் பார்த்திங்கன்னா நான் 3 லேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்லாம் போடும்போது நம்ம லேயர் கம்மியாக எடுத்தால் தான் நம்மளுக்கு மைன்யூட்டாக டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா யூனிஃபார்மாக வரும். இப்போ இதே மாதிரி வந்து இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பன் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லென்த்தாக த்ரெட்டு விட்டு விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும்.
ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லேயர்ஸ் இந்த மாரி நான் விட்டுருக்கேன். 2 இத வந்து இப்ப நம்ம இந்த மாரி பின்னிட்டு, ரோல் பண்ணி ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான். ஸோ கொஞ்சம் வந்து நழுவும். ஸோ நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரோல் பண்ணிட்டு ஸ்டிச் போட முடியும். இந்த மாரி நம்ம ரவுண்டா வச்சு வச்சு ஃபுல்லா வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபைனலா இருக்கிற இந்த த்ரெட்ட வந்து நல்லா ஒரு ரோல் பண்ணி இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அங்கேயும் நம்ம இந்த மாரி 2, 3 ஸ்டிச் போட்டு விட்டுட்டா அது வராது. நல்லா டைட்டா வந்து நின்னுக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆயிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேல நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நட் போட போறோம். ஃப்ளார்ஸ் மாரி. ஸோ இந்த மாரி வந்துட்டு ஒரு 2 லேயர் த்ரெட் எடுத்து 3 டைம்ஸ் வந்து நான் இந்த மாரி சுத்தி போடுறேன். ஸோ கொஞ்சம் வந்து கேப் விட்டு போடுறேன். இதுக்கு நடுவுல வந்து நம்ம ஒயிட் கலர் த்ரெட்ட யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஞ்ச் நட் போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஹேர் எம்ப்ராய்டரி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாரீக்கு ட்ரேப் பண்றதுக்காக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல டிசைன். ஸோ அதுக்கு ஏத்த மாரி நான் ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ அளவு பார்த்து கொஞ்சம் பெருசா இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் பெருசா வந்து எக்ஸஸா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி சென்டர்ல மேல வந்து கொஞ்சம் மடிச்சுட்டு, ஹிப் சைட்ல வந்து இப்ப நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிசைன் வந்து எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கோமோ, அந்த அளவுக்கு போட்டுட்டு, இப்படி எக்ஸஸா இருக்குல்ல, இத வந்து இப்படி மடிச்சு, அதுக்கு மேலேயே வந்து அந்த கர்விங்லயே வந்து நம்ம ஸ்டிச் போடணும். இப்போ ஒரு சைடு வந்து போட்டாச்சு. இப்ப இந்த சைடும் வந்து அதே மாரி நம்ம மடிச்சுட்டு, அந்த அந்த கர்வ் ஷேப்லயே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ மேலேருந்து ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படி இப்படி லைட்டா மடிச்சு மடிச்சு நீங்க விட்டீங்கன்னா, அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வந்துரும்.
சென்டரில் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிறனால சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து முந்தி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக். ஸோ சைடில் இருக்கிற த்ரெட் எல்லாம் வந்து நீட்டிட்டு இருக்கறனால நான் தீ வச்சுட்டு இந்த மாரி வந்து லைட்டாக வந்து நம்ம உருக்கி விட்டுட்டோம்னா அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. பிசுறெல்லாம் இல்லாம இந்த முந்தி பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நீட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல வந்து கொஞ்சோண்டு ஃபோல்டு பண்ணிட்டு, இந்த சைட்லேருந்து கொஞ்சம் உள்ள ஃபோல்டு பண்ணிட்டு, அந்த சைட்லேருந்து உள்ள ஃபோல்டு பண்ணிட்டு, அப்புறம் அத 2ஆ மடிச்சு நல்லா நம்ம வந்துட்டு மடிப்பெடுத்துக்கலாம். ஸோ அப்பதான் நம்மளுக்கு நீட்டா இருக்கும். ஸோ இத இப்படியே அங்க வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ குட்டியா மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியா மடிச்சுக்கோங்க. நம்ம அந்த டால் வரைஞ்சிருக்கோம்ல, அதோட ப்ளவுஸோட லென்த்துக்கு தான் ஏத்த மாதிரி தான் நம்ம மடிக்கணும். ஸோ வச்சுட்டு ஸ்டிச்சஸ நம்ம போட்டுக்கலாம். ஸோ மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாரி நல்லா வச்சுட்டு நம்ம ஷேப் பண்ணிட்டு, கீழேயும் வந்துட்டு இந்த மாரி ஒரு 2 ஸ்டிச் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூம்க்கு எம்ப்ராய்டரி போட்டுட்டு இந்த சைடு வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த சைடு மட்டும் அந்த முந்தி ஸ்டிஃபா நிக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட் கிளாத் எடுத்து அத ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி, நம்ம தலைக்கு வந்து ஷால் மாரி ஸ்டிச் பண்ண போறோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அளவா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இத வந்து 2 சைட்ல மட்டும் இந்த மாரி மடிச்சுட்டு, ஃப்ரில் மாரி புடிச்சிட்டு, இந்த அந்த பன்னுக்கு மேல வந்து வச்சுட்டு ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ கீழயும் வந்துட்டு நம்ம இந்த மாரி மடக்கி வச்சு ஸ்டிச் வந்து கடைசில போட்டுக்கலாம். இப்ப வந்து க்ரூமோட ஹேருக்கு வந்துட்டு நான் சாட்டின் ஸ்டிச் தான் வந்து போட போறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரவுன் கலர் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து க்ரூமோட ஹேருக்கு வந்து நம்ம எம்ப்ராய்டரி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து க்ரூமோட ஷர்ட் அண்ட் பேண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம சாட்டின் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, சேம் அதே க்ரீன் கலர் த்ரெட் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபுல்லா வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம சாட்டின் ஸ்டிச் வந்து போட போறோம். ஸோ சென்டர்லேருந்து நான் போட ஸ்டார்ட் பண்றேன்.
ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த ஷால் வந்துட்டு நம்மளுக்கு நீட்டாக வந்து இந்த பிடிச்சிட்டு இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அது ஒரு இடத்துல வந்து செக்யூராக நிற்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நான் சாட்டின் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட ஃபினிஷ்டு ஒர்க். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேலண்டருக்கு மட்டும் எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.